Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்களோட फ्रेंड्स உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க லவர்ஸ் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நார்மலான ஃபாண்ட்ல தான் மெசேஜ் பண்ணுவீங்க. பட் நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணினா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி டிஃபரண்ட் ஃபாண்ட்ஸ்ல உங்களோட फ्रेंड्स கூட சேட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் மட்டும் இல்லாத ஸ்டிக்கர்ஸ், அனிமேட்டட் எமோஜிஸ் எல்லாமே உங்களோட फ्रेंड्स கூட சேட் பண்ணிக்கலாம். சோ அது எப்படி பண்றதுன்றத வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வரணும் எதிர்பார்க்குறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ், சூப்பர், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக கீபோர்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே உங்களோட மொபைலில் அக்செப்ட் அப்படின்றத கேட்கும். ஜஸ்ட் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்த உடனே உங்களோட மொபைலில் ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷனுக்கு ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இங்கிலீஷ், இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே 𝕊𝕍𝔸𝕝 கீபோர்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து எனேபிள் பண்ணி விடணும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து இது எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. ஒன்ஸ் பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட் கீபோர்டாக இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த 𝕊𝕍𝔸𝔼 கீபோர்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே சேவ். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சது, இவ்வளோ தான் செட்டப்பு. ஸோ இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட சேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட ஓப்பன் பண்ணிங்க அவங்களோட பர்டிகுலர் சேட்டை. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஹாய் அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்கள் ஹாய்ன்னு டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கர் சிம்பிள் வந்துடும். இனிமேல் ஸ்டிக்கர்ஸும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் சென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட மெசேஜ் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இல்லாத இதில் எமோஜிஸ், டிஃப்ரெண்ட் எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமோஜி டச் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், அதோட சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க இதை மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஜிஸ் வித் அனிமேட்டடோட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அது மட்டும் இல்லாத டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸில் எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணுறது அதை பற்றி நம்ம சொல்லித்தரேன். ஜஸ்ட் கீபோர்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபாண்ட். ஓகேங்களா? அந்த ஃபாண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களுமே டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த கீபோர்டில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எமோஜி ஸ்டிக்கர்ஸ் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.